அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது என் புள்ள. அந்த அளவுக்கு நான் வளர்க்கல. இதே அந்த பையன் செத்துருந்தா இவங்க பண்ணி கொடுப்பாங்க. சொல்லுங்க. அதனாலதான் நீங்க ஏசி சார் சொல்றாரு, எது வெளியே பேசணுமோ அதை தான் பேசணும், பப்ளிக்ல பேச முடியாது. அது நீ உங்களுக்கு புரிய மாட்டேன். சொல்ல வேண்டிய இடம் இருக்கு, அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. திருப்பூர் அனுப்பர்பாளையம் கங்கா நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமாரின் மகன் விகாஸ் கண்ணன் சிறிய அளவில் பனியன் நிறுவனம் வைத்து நடத்தி வரும் இவருக்கும் திருப்பூர் கண்ணாங்காடு பகுதியில் வசித்து வரும் சுரேஷ்குமார் என்பவரது மகள் 19 வயதான சோஃபியா என்பவருக்கும் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்த சோஃபியா திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து படிக்க விருப்பம் தெரிவித்தார். அப்போது கணவர் வீட்டிலும் சம்மதம் தெரிவித்து திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் கடந்த 15 தினங்களாக சோஃபியா தனது தாய் வீட்டில் இருந்து வந்துள்ளார். பெற்றோர் சமாதானம் செய்து கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். கணவன் வீட்டிற்கு சென்ற நிலையில் சோஃபியாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தபோது அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குழந்தைக்காக கணவன் விகாஸ் கண்ணன் இனி கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் என கூறிய நிலையில் அதனை கேட்காமல் நேற்று சோஃபியா கல்லூரிக்கு சென்றுள்ளார். மாலை 4:30 மணியளவில் சோஃபியா கல்லூரியிலிருந்து வீடு திரும்பியவுடன் கணவன் மனைவிற்கு இடையே கல்லூரியில் படிப்பது தொடர்பாக மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தற்போது நான் தொடர்ந்து படிக்கத்தான் செய்வேன் என கூறிக்கொண்டு தனது அறைக்கு சென்று உள்ளே பூட்டிக் கொண்டுள்ளார் சோஃபியா. நீண்ட நேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த கணவன் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தபோது அங்கு சோஃபியா தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக இருந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த விகாஸ் கண்ணன் இது குறித்து அனுப்பர்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமாகி 3 மாதங்களே ஆவதால் இளம்பெண் தற்கொலை குறித்து ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே திருப்பூர் அரசு மருத்துவமனையில் குவிந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் கல்லூரி நண்பர்கள் பெண்ணின் கணவர் வீட்டார் மருத்துவமனைக்கு வரவில்லை எனவும் அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பூரில் திருமணமாகி 3 மாதத்தில் குழந்தையா கல்லூரியா என்ற குடும்ப பிரச்சனையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விகாஸ் கண்ணனுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணான சோஃபியாவை விகாஸ் கண்ணன் குடும்பத்தினர் நகை அணிவித்து முழு செலவை ஏற்று திருமணம் செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.